ஃபேம்பே அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து சென்ட் பண்றது அப்படிங்கறதான் டீடைலாக எப்படி வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஃபேம்பேல இருந்து டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்றது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபேம்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பேமெண்ட் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல பே யூபிஐ ஐடிஆர் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க யாருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட நம்பர் இல்லை வந்து அவங்களோட யூபிஐ ஐடியை நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் நேமோட. அதை நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேம்பே அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது பேலன்ஸ் அப்படின்றதுமே கீழே வந்து ஷோ ஆகும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுமோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு நோட்ஸ் எதுவும் ஆட் பண்ணால் நோட்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பே ஆப்ஷன் இருக்கும். பே கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிக் ஆப்ஷன் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து பே ஆகிடும். பே ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு டைம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான ரிசிப்ட்டை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யாருக்கு பேமெண்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ரிசிப்டை வந்து டைரெக்டாக வந்து ஷேருமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி ஃபேம்பேலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.